வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டு சிங்குலர் பாயிண்ட்ஸ், அதாவது சிங்குலாரிட்டி. இந்த சிங்குலாரிட்டி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த சிங்குலாரிட்டி சில டெஃபினேஷன்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் சம்ஸ் கொஞ்சம் இதில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து அதனுடைய அனலிட்டிக் இல்லாமல் ஒரு பாயிண்டில் போகும். ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு வந்து சிங்குலர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் இஸ் எ வேல்யூ ஆஃப் இசட் சச் தட் எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஜீரோ. அதுக்கப்புறமா the zeros of an analytic functions are isolated. சரிங்களா? the zeros of analytic function are isolated. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா singularities of analytic function என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து isolated singular points. ஸோ isolated singular points அப்படின்னு பார்த்தோம்னா, a point where a given function is not analytic is called a singular point of the function. சரிங்களா? A point where a given function is not analytic is called a singular point of the function. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நமக்கு சிங்குலாரிட்டி பார்க்கும்போது பார்த்தோம்னா, லாரன்ஸ் சீரீஸ் இருக்கு இல்லையா, இந்த லாரன்ஸ் சீரீஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு சிங்குலாரிட்டி வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாரன்ஸ் சீரீஸில் இருக்கக்கூடிய பிரின்சிபால் பார்ட் இருக்கு இல்லையா, பிரின்சிபல் பார்ட்னா அந்த ஜெட் டேம் வந்து நெகட்டிவில் போகும் இல்லையா. ஸோ அதில் பார்த்தோம்னா லாரன்ஸ் சீரீஸ் என்ன எழுதுகிறோம், நம்ம ஏஎன் ஜெட் மைனஸ் ஏ ஹோல் பவர் என்ன எழுதுகிறோம், மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, வேர் ஏன்னு வந்து இந்த டேமாக இருக்குது. ஸோ த பார்ட் ஏ பேஸில் ஒரு மைனஸ் ஒன்று போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த டேம் நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ். ஸோ அந்த லாரன்ஸ் சீரீஸினுடைய இந்த டேம் நம்ம என்ன சொல்கிறோம், திஸ் இஸ் கால்டு பிரின்சிபல் பார்ட். நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் z மைனஸ் ஏ இஸ் கால்டு த பிரின்சிபல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் z ஈக்குவல் டு ஏ. ஸோ அந்த பிரின்சிபல் பார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து சில சம்ஸ் எல்லாம் போட்டுடலாம் இதில், இந்த சிங்குலாரிட்டியை பொறுத்த வரைக்கும். சரி, அடுத்த டெஃபினேஷன் மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்த்தோம்னா, ரிலேட்டிவ்லி டு த பிரின்சிபல் பார்ட். இப்போ நம்ம சொன்னோம்ல, அந்த பிரின்சிபல் பார்ட்டை வச்சு என்னென்ன சொல்லலாம். அந்த பிரின்சிபல் பார்ட்டில் ஒரு டேம் கூட இல்லைன்னா விச் இஸ் எ ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து போல். அண்ட் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வித் நான் ஜீரோ கோஎஃபிஷியன்ட் தான் தட் இஸ் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. சரிங்களா? போல் நம்ம என்ன பண்ணலாம்னா, டெஃபினேஷன் இன்னும் கூட சிம்பிளாக பண்ணிக்கலாம். என்னென்னா, எந்த பாயிண்டில் நம்ம போல் சொல்கிறோமோ அந்த பாயிண்ட் எடுத்து எஃப் ஆஃப் இசட் அப்ளை பண்ணால் இன்ஃபினிட்டி வரும். if z is equal to a is a pole of f of z. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்த இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ அதை ஒரு நோட்டாக பார்த்துக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எழுதிக்கலாம். ஃப்ரம் த ப்ரிசீடிங் இட் இஸ் எ கிளியர் தட் z tends to a. இசட்டுக்கு ஏ கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து பாருங்கள், லிமிட் z tends to a f of z எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா அது என்னது, நம்மளுக்கு ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. சரிங்களா? லிமிட் z tends to a f of z வந்து இன்ஃபினிட்டி வந்தால் is a pole. So limit z tends to a f of z does not exist வந்துச்சுன்னா an essential singularity. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு சிக்ஸ்த்து ஒரு தேரம் பார்த்தோம்னா, the limit point of the zero of a function f of z non-isolated essential singularity. நல்லா பார்த்துங்க, limit point of the zero of a function f of z is non-isolated essential singularity. ஸோ இது ஒரு தேரம் நம்மளுக்கு. இப்போ செவன்த் பாயிண்ட் பார்த்தோம்னா, லெட் எஃப் ஆஃப் இசட் பி ஃபங்க்ஷன் சச் தட் ஃபார் சம் பாசிட்டிவ் இன்டிஜர் எம் எ வேல்யூ பை ஆஃப் ஏ எக்ஸிஸ்டாக இருக்கணும் அண்டு பை ஆஃப் ஏ கண்டிப்பாக ஜீரோ ஆகக்கூடாது. சச் தட் த ஃபங்க்ஷன் பை ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு z மைனஸ் ஏ ஹோல் பவர் எம் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனலிட்டிக் அட் ஏனா தென் எஃப் ஆஸ் எ ஹோல் ஆஃப் ஆர்டர் எம் அட் ஏன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம்னா எயித்து தேரம் பார்த்தோம்னா இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். என்னென்னா,
தி லிமிட் பாயிண்ட் ஆஃப் த போல்ஸ். முன்னாடி என்ன பார்த்தோம், லிமிட் பாயிண்ட் ஆஃப் த ஜீரோஸ் பார்த்தோம். அதே மாதிரி லிமிட் பாயிண்ட் ஆஃப் த போல்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் இஸ் நான் ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. சரிங்களா? அதே மாதிரி எயித்து தேரம் பார்த்தோம்னா நைன்த்து தேரம் பார்த்தோம்னா, if an analytic function f of z has a pole of order m at z equal to a, then 1 by f of z has a 0 of order m at z equal to a. அதாவது ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷன் f of z போல் ஆஃப் ஆர்டர் m இருந்தால் 1 by f of z என்னவாக இருக்கும், 0 of order m. கான்வர்ஸ்லி அப்படியே எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுவும் நம்மளுக்கு முக்கியமான தேரம். ஆல்மோஸ்ட் எல்லாமே தேரம் தான் நம்மளுக்கு பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம், ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ப்ரூவ் தட் த ஃபங்க்ஷன் e power z as an isolated singularity at z equal to infinity. ஸோ இது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போட்டிங்கன்னா ஆன்சர் வராது. ஏன்னா e power z நம்ம சம்மேஷனை ரிலீஸ் பண்ணால் கூட மேலே தான் z போகும். கரெக்டுங்களா? ஸோ எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்னும் போது நம்மளுக்கு என்ன வரணும், அந்த லிமிட் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து எசென்ஷியல் சிங்குலாரிட்டி போட முடியும். இல்லைனா இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் தி பிரின்சிபல் பார்ட். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சொன்னால் தான் நம்ம என்ன சொல்ல முடியும், ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி சொல்ல முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, இதை த பிஹேவியர் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட் அட் இசட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. என்ன பண்ணுற, ரெசிப்ரோல் பண்ணிடுறேன். இசட்டை வந்து 1 by ஜீட்டான்னு மாற்றிக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் 1 by ஜீட்டா ஈக்குவல் டு e to the power 1 by zeta அட் அதே மாதிரி அந்த z என்ன பண்ணணுமோ ரெசிப்ரோல் பண்ணால் 1 by infinity 0 ஆகிடும். இப்போ இதுக்கு செக் பண்ணலாம், ஏன்னா ரெண்டுமே சேம் தான் பிஹேவியர், ஒன்றும் சேஞ்ச் ஆகாது நம்மளுக்கு. ஸோ லிமிட் zeta tends to 0 f of 1 by zeta equal to limit zeta sent to 0 e power 1 by zeta. இப்போ ரைஸ் பண்ணுங்கள். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ லிமிட் என்ன நம்மளுக்கு டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ த பிரின்சிபல் பார்ட் ஆஃப் f of 1 by zeta contains an infinite number of terms in negative powers of zeta. ஸோ நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் ஜீட்டா வரதுனால கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு என்னதுன்னா ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. இதில் ஜீட்டா 0ன்றது எதுக்கு ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி, நம்மளுக்கு e power 1 by zeta. பட் கொஸ்டின் நம்மளுக்கு கொடுத்தது z equal to infinity is an isolated essential singularity of e to the power z. ஸோ இது கொஞ்சம் மாற்றினா தான் உங்களுக்கு ஆன்சர் வரும், பார்த்துங்க. இதில் செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 ப்ராப்ளம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். வாட் கைண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டிஸ் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன்ஸ் ஹேவ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். அட்டு பாயிண்ட்டும் கொடுத்தாச்சு, z equal to pi by 4ன்னு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம இதில் இந்த கரஸ்பாண்டிங்கு போலை ஃபைன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ போல் எப்படி ஃபைன் பண்ணணும், நம்ம இதில் ஃபஸ்ட்டு சம் எடுத்து எழுதிட்டேன். டினாமினேட்டர் டேம் இருக்கு இல்லையா, sin z மைனஸ் காஸ் z, அது 0 எடுத்துக்கலாம். அப்போ காஸ் sin z இஸ் ஈக்குவல் டு காஸ் z வரும். அந்த சைனை கீழே காசை கீழே பண்ணோம்னா tan z equal to 1 வரும். டேனுக்கு எந்த வேல்யூக்கு 1 வரும், pi by 4. ஸோ tan z equal to 1 வந்தால் n pi plus pi by 4னு போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் n க்கு 0லேருந்து 1 2 அப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ கிளியர்லி அப்போ z equal to pi by 4னு போட்டால் கரஸ்பாண்டிங் டு n 0 வருது. ரைட்? n 0க்கு தான் pi by 4. அப்போது இஸ் எ சிம்பிள் போல். புரியுதுங்களா? நான் கேட்டிருக்குது ஜட்டுக்கு pi by 4 இடத்துல தான் கேட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தா என்ன வருது, உங்களுக்கு சிம்பிள் போல் வருது. சரி, செகண்ட் ப்ராப்ளத்தை பார்த்துடலாம். செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்னா f of z is equal to cos pi z by sin pi z. ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன, cot pi z தான். அந்த cot pi z நான் எப்படி எழுதியிருக்கேன் இங்கே, cos pi z by sin pi z z minus a whole square. போல்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுவோம், டினாமினேட்டர் டேர்ம் ஈக்குவல் 0 எடுப்போம். அப்போ sin pi z 0 ஒன்று வரும், z minus a whole square 0 வரும். sin என்ன 0 ஆகும், n pi 0 ஆகும். இது z equal to a 2 times. இதில் z equal to n வருது, n 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படியே போயிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இதை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லிடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா z equal to n வந்துச்சு நம்மளுக்கு. n வந்து 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 போகுது. ஸோ கிளியர்லி நம்ம கேட்டுறது z equal to infinity பிளேஸில் தான் கேட்குறாங்க. ஸோ இன்ஃபினிட்டியில் என்ன வரும்னா இஸ் த லிமிட் பாயிண்ட் ஆஃப் த போல்ஸ். லிமிட் பாயிண்ட் ஆஃப் த போல்ஸ் அண்ட் ஹென்ஸ் பை த டெஃபினேஷன் z is equal to infinity. லிமிட் பாயிண்ட் ஆஃப் த போல்ஸ்னால் ஆட்டோமேட்டிக் என்ன வரும்,
Z is equal to infinity is a non-isolated essential singularity. Also, Z is equal to A is obviously a pole of order 2 வந்துடும். சரிங்களா? ஓகே, அடுத்து தேர்ட் ப்ராப்ளம் பார்த்துருவோம். ஸோ தேர்டில் பார்த்தோம்னா f of z என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 minus e to the power z divided by 1 plus e to the power z. ஸோ டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணுவோம், 0 எடுத்துப்போம். அப்போ 1 plus e power 0 equal to e power z equal to 0 வந்துடும். e power z equal to -1 ஆயிலர் ஃபார்மில் e power pi ஐன்னு எழுதலாம். அப்போ z equal to என்ன வரும்னா 2n pi i plus pi i. pi i வெளியே எடுத்தால் 2n plus 1 into pi i. ஐக்கு n என்ன வேல்யூ 0 plus or minus 1 plus or minus 2 பாயிண்ட் இருக்கும். So clearly z is equal to infinity is a limit point of the above sequence of the poles. And hence by the definition z equal to infinity is a non-isolated essential singularity. சரிங்களா? அந்த தேரம் வச்சு தான் நான் போட்டுருக்கேன். The limit point of the poles are non-isolated essential singularity. Fourth problem பார்த்துருவோம். ஃபோர்த்தில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா f of z is equal to z cosecant z. ஸோ இது நம்ம cosecant z 1 by sin z எழுதிட்டு sin z டேமுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஈக்குவல் டு 0 எடுக்குமா. 0 எடுத்தோம்னா சைனுக்கு எந்த வேலைக்கு 0 ஆகும், n பைக்கு 0 ஆகும். வேறு n 0 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ n z equal to n பை வந்தாச்சு. இது அதே மாதிரி தான். லிமிட் பாயிண்ட் ஆஃப் த அபோவ் சீக்வன்ஸ் ஆஃப் போல் இஸ் கிவன் பை z equal to infinity, which therefore is a non-isolated essential singularity. சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸில். இந்த செக்ஷன்லேருந்து கொஸ்டின் வராமல் இருக்கவே இருக்காது. இது முன்னாடி போட்ட பாயிண்ட்ஸ் நல்லா வச்சுங்க, அதை வச்சு சம்ம யூஸ் பண்ணுங்கள். அந்த ரிமார்க்ஸும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். எஸ்பெஷலி இந்த வீடியோ பிடிச்சா தம்ஸ் அப் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.